guys, hello everyone, welcome back to my channel. How to start YouTube channel. YouTube channel எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்னு நான் என்னோட ஜர்னி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். YouTube channel நம்ம ஸ்டார்ட் பண்ணனுமா வேணாமா, ஸ்டார்ட் பண்றதுக்கு நியூ ஃபோன் வேணுமா, நியூ கேமரா வேணுமா, அதெல்லாம் நம்ம யோசிக்காம நம்ம கிட்ட என்ன ஃபோன் இருக்குமோ, என்ன குவாலிட்டி சுத்தமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் பார்க்கணும். கைஸ், நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா, என்கிட்ட குவாலிட்டியான கேமரா இல்லை, சுத்தமாக ஃபோனில் கூட குவாலிட்டி இல்லை. நான் என்கிட்ட இருக்கிற ஃபோன்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கைஸ், என்கிட்ட இப்போ இருக்கிறது நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது, தென் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறது, வீடியோ, அது நான் என்ன தெரியுமா ஃபோனில் வச்சு பண்ணுறேன். கைஸ், விவோ Y21 என்கிட்ட என்ன இருக்கிறதோ நான் அதை வச்சு தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட லைவ்ல கேட்டிருக்காங்க, அக்கா ஏன் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ஐஃபோன் வாங்கி கொடுக்கிட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் என் சப்ஸ்கிரைபர், நல்ல சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் என்னோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோன் எல்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு நம்ம ஒரு இடத்துல போகணும், அப்போ தான் நம்ம ஃபோன் எல்லாம் வாங்கணும். ஸ்டார்டிங்லேயே ஃபோன் கேமரா அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம யூடியூப்ல இறங்கக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கைஸ் நம்ம ஏற முடியும். அப்படின்னு 10வது மாடியில் நம்ம ஏற முடியாது. 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அது ஏறினா தான் நம்ம 10வது மாடியில் ஏற முடியும். ஆனால் ஒரு சில பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஸ்டார்டிங்லேயே 10வது மாடியில் போயிடணும். அப்படி சுத்தமாகவே நடக்காது. அது மாதிரி தான் இந்த யூடியூப் ஜர்னி கூட கைஸ். ஸ்டார்டிங்கில் எனக்கு வீடியோ எடிட் பண்ணி சுத்தமாகவே தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும் எனக்கு தெரியாமல் கைஸ் நான் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ், தெரியுமா, டைமே பார்க்காம. ஏன்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நாம் பப்ளிக் பண்ணுற டைமில் வீடியோ அப்போ பப்ளிக் ஆக்டிவாக இருக்கணும், மக்கள் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு நைட் அப்லோட் பண்ணோன்னா அப்புறம் மக்கள் எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க, யார் பார்ப்பாங்க நம்ம வீடியோஸ், வியூஸ் அங்கேயே நின்றுடும். அதனால நம்ம பப்ளிக் எப்போ ஆக்டிவாக இருக்காங்களோ அது பார்த்து தான் நம்ம வீடியோஸே அப்லோட் பண்ணணும். தென் கைஸ், மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா வியூஸ் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இந்த ஜர்னி எனக்கு கைஸ் யூடியூபை ஸ்டார்ட் நான் 2024 யூடியூபை ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். இப்போலேருந்து 2026 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 இயர்ஸ் ஜர்னியில் நான் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன், வீடியோஸ் கைஸ் குவாலிட்டி விட வீடியோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா வீடியோ எப்படி வைரல் ஆகும்னு நம்மளுக்கே தெரியாது கைஸ். கண்டென்ட்டை நம்ம நல்லா கொடுத்தோன்னா வியூஸ் பிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம வியூஸ் பின்னாடி போகாமல் கண்டென்ட் எப்படி நல்லா போடணும் அதுதான் மைண்ட் செட் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் கைஸ். என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் என்ன மாதிரி வியூஸ் வரும், அது நம்ம ஒரு கண்டென்ட் தான் கைஸ் போடணும், மாற்றி மாற்றி கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு சாங் போட்டோமா, இன்னைக்கு சாங் தான் போடணும். நாளைக்கு குக்கிங் போட்டது, அதுக்கப்புறம் காமெடி வீடியோஸ், அதெல்லாம் மிக்ஸ் கண்டென்ட் ஆகிடும். ஒரு கண்டென்ட் போட்டோம்னா ஒரு கண்டென்ட்டே போடணும், மினி விளாக் போட்டோம்னா மினி விளாக் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணால் வியூஸ் நல்லா வரும். தென் கைஸ், நெக்ஸ்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சப்ஸ்கிரைபர் வாங்குறது. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் சொல்லி 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 இது பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இந்த 2 இயர்ஸ் ஜர்னியில் நான் கற்றுக்கிட்டேன், சப்ஸ்கிரைபருக்கு நாம் தேடி போகக்கூடாது, சப்ஸ்கிரைபர் தான் நம்மளை தேடி வரணும். ஏன்னா நாம் ஒரு சில பேருக்கு போய் சொல்கிறோம், ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாளே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. கைஸ், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோஸ் பார்க்குறோம், அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணலை, நம்ம சொன்னதுலேருந்து தான் அவங்க சப்ஸ்கிரைபே பண்ணாங்க. அவங்க எதுக்கு நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க. அதனால சுத்தமாக நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அவங்களாவே நம்மளுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் தனியாக இருப்பாங்க. ஏன்னா நம்மள வீடியோ பார்த்து பிடிச்சவங்க, நம்ம கண்டென்ட்டை பார்த்து பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும் டெய்லி வீடியோஸ் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் பின்னாடி ஓடக்கூடாது, வியூஸ் பின்னாடி ஓடவே கூடாது. நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கணும், கண்டென்ட் எப்படி போடணும். ஒன்ஸ் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கைஸ், அதில் அந்த ஜர்னிலேருந்து நம்ம கீழே இறங்கவே கூடாது. அந்த ஜர்னிக்கு நம்ம எவ்வளோ மேலே கூட்டிட்டு போகணுமோ அவ்வளோ நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுதான் சொல்லுவேன், கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடணும். டெய்லி ஒரு வீடியோ அது நம்ம போட்டே ஆகணும் கைஸ். நான் ஒரு சில நிறைய சேனலை பார்த்துருக்கேன், ஒரு நாளுக்கு கைஸ் 10 வீடியோ 20 வீடியோ
போட்டுக்கிட்டே இருப்பாங்க 1 மினிட் கழிச்சு 1 மினிட். அது எதுக்கு சொல்றேன்னா அந்த 10 வீடியோக்கும் நீங்க கஷ்டப்பட்டு பண்றீங்க. ஒரு வீடியோ நீங்க நல்லா தான் போடுங்க, ஒரு வீடியோ நல்லா போட்டு பப்ளிக்கு காமிங்க. வியூவர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா இல்ல, உங்க 10 வீடியோ 20 வீடியோ பாக்குற டைம் எல்லாம் உங்களுக்கு இல்ல. ஒரு வீடியோ போடுறீங்களா அது நல்லா ஒரு 1 வீக் கழிச்சு போடுங்க பரவாயில்ல. டெய்லி போட முடியலையா 1 வீக் கழிச்சு போடுங்க பரவாயில்ல. ஆனா நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கணும், பப்ளிக் பார்த்து அப்படியே லைக் பண்ணணும். கைஸ் லைக்னு சொன்னப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்தது. யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க, ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்றோமா, அந்த வீடியோல மொத்தம் என்ன இருக்கும், ஸ்டார்டிங்லயே ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல், எப்படி இருக்கீங்க எல்லாருமே, நல்லா இருக்கீங்களா. கைஸ் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோ இருக்கும் 10 மினிட்ஸ் தான். அந்த இன்ட்ரோ மட்டும் 5 மினிட்ஸ்ல போயிடும். எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது சொல்றதுக்கே அவங்க 5 மினிட் பண்ணிட்டாங்க. வீடியோ எப்போ போடுவாங்க, பாய் டேக் கேர் அப்படி ஹலாஃபிஸ் சொல்லிட்டு அந்த வீடியோவே எண்ட் ஆயிடும். கைஸ் அதெல்லாம் வேணாம். இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் கைஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங் வீடியோல இருந்து உங்க வியூவர்ஸ் பாக்குறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் உங்க பத்தி தெரியும். நார்மலா ஹாய் சொல்லிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரோ அவ்வளோதான். இன்ட்ரோ உங்க பூரா பயோடேட்டா எல்லாம் கேட்கல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நிறுத்துங்க. வீடியோ நீங்க தயார் பண்றீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ ரெடி பண்றீங்கன்னா வீடியோ பத்தி என்ன டாபிக் என்ன டைட்டில் அது ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது இல்லாம ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வீடியோ யாரு பார்ப்பாங்க, அவ்வளோ டைம் இல்லை யாருக்கிட்டையும். தென் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கைஸ் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றோம்னா என்ன தெரியுமா, இன்ட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். ஹாய் கைஸ் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல், அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லவே கூடாது. அதுக்கு கிடைக்கிறதே ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட். அந்த 10 செகண்ட் 15 செகண்ட்ல நீங்க இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஷார்ட்ஸ் நீங்க எப்போ உங்க திறமை எப்போ காமிப்பீங்க. அதனால கைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அதை நிறுத்திட்டு நீங்க என்ன பத்தி பேச போறீங்க, உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அது காமிங்க ஃபர்ஸ்ட். அதுதான் பப்ளிக் பாக்குறதுக்கே இருக்காங்க, வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்றாங்க உங்களை. ஏன்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன தெரியுமா சொல்வேன், என்னோட யூடியூப் ஜர்னி வந்து என்னோட ஜாப். கைஸ் நம்ம ஜாப்க்கு ஒரு நாள் போலன்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம ஓனர் ஏன் வரல இன்னைக்கு அப்படி தானே நம்ம பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க ஒரு நாள் வரலன்னா கூட. ஆனா யூடியூபை பொறுத்த வரைக்கும் அவங்க திட்ட மாட்டாங்க, வியூஸ் கம்மி பண்ணிடுவாங்க. நீங்க வீடியோஸ் போடலன்னா வியூஸ் கம்மி ஆயிடும். அதனால ஒரு டைம் நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா என்ன இருந்ததுன்னா கைஸ் ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணி வைங்க, அதே நீங்க அந்த டைம்ல பப்ளிக் பண்ணுங்க. நான் அதுதான் சொல்லுவேன், கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க, வீடியோஸ்ல வியூஸ் வரும். தென் வந்து கைஸ் சப்ஸ்கிரைபர் வந்து அங்கிருந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்றது, இங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்றது, அது ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைபர் வந்து உங்க கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா தானே தேடி வந்து அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கைஸ் நான் அதுதான் சொல்லுவேன். எனக்கு எப்படின்னு தெரியல சப்ஸ்கிரைப் ஏறுறாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல கைஸ். நம்ம மக்கள் அவங்க வந்து நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க கைஸ். தென் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு 10 டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது வந்து சொல்ல தேவையே இல்லை. அவங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா டெஃபினட்டா அவங்க லைக் பண்ணுவாங்க, தென் சப்ஸ்கிரைப் ஆல்சோ பண்ணுவாங்க. தென் தேடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. தென் யாருக்கிட்டே சொல்லாதீங்க ஏன் வீடியோ நீங்க பாருங்க அப்படி சொல்லி. அவங்க எதுக்கு பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சது சேனல் தான் அவங்க பார்ப்பாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் சேனல் பாக்குறீங்க, ஆனா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், என்னோட vlogging லிங்க் அனுப்புறேன், நீங்க பாருங்க. நீங்க பாப்பீங்களா அந்த வீடியோஸ்? பார்க்க மாட்டீங்களே, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சேனல்ல நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி தான் லிங்க் வந்து யாருக்குமே அனுப்பக்கூடாது. நான் சொல்றேன் அது வேஸ்டானது ஒரு விஷயம். லிங்க் வந்து நம்ம அனுப்பிட்டு அதுல இருந்து வியூஸ் வந்து அவங்க வந்து பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ரீச் வந்து சேனலோட ரீச் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க எந்த மேல கொண்டுட்டு போறீங்களோ ஹை லெவலா அங்க போகவே போகாது, அப்படியே டவுன் வந்துடும். ஏன்னா கிராஃப் இருக்கும் பாருங்க YT-ல கிராஃப், அந்த கிராஃப் அப்படியே லோ ஆயிட்டு வந்துடும். அதனால நான் என்ன தெரியுமா சொன்னேன், யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும் யாருக்கிட்ட நம்ம வீடியோஸ் அனுப்பணுமோ. கைஸ் பப்ளிக்கா நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம விட்டுறணும். 100% நம்ம கண்டென்ட்டை போட்டுட்டு எவ்வளோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் நல்லா கிரியேட் பண்ணிட்டு பப்ளிக் பண்ற வரைக்கும் தான் நம்ம வேலை. தென் யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும் யாரு கரெக்டான நம்ம வியூஸ் பார்ப்பாங்க, அவங்க கிட்ட தான் அவங்க அனுப்புவாங்க. தென் வியூஸ் பத்தி நாம வந்து டென்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா வியூஸ் வந்து யூடியூப்ல இருந்து அல்காரிதம்ல இருந்து நம்மளுக்கு வருது. நாம வந்து கண்டென்ட் பத்தி தான் 100% யோசிக்கணும். கண்டென்ட் எந்த மாதிரி போடணும், எந்த மாதிரி கண்டென்ட் போட்டா நம்மளுக்கு வியூஸ் வரும், அதை தான் நம்ம யோசிக்கணும். நீங்க கண்டென்ட்ல 100% போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் வரும்.
கைஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் யூடியூப்பில் க்ரோத் ஆவீங்க. நான் அது 100% சொல்வேன். யூடியூப் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அது மைண்ட் செட் இருக்காமல் இப்போவே உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். தென் நெக்ஸ்ட் வந்து கைஸ் என்ன இருக்கிறதோ உங்ககிட்ட கேமரா குவாலிட்டி தென் ஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குதோ அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா க்ரோத் வந்து கீழேருந்து தான் க்ரோத் ஆகும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் க்ரோத் ஆகும். அதுக்கு பேர் தான் க்ரோத். கஷ்டப்பட்டுட்டு முன்னேறுறவங்க தான் கைஸ் சக்ஸஸே ஆகுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறலாம்ல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வியூஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நாளைக்கு அதுக்குன்னு வருவாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி. கைஸ் போன இயர் நான் எதுவுமே இல்லை. இந்த யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் போன இயர் வரைக்கும் நான் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் நான் மேரேஜ்க்கு போனேன்னா கூட எனக்கு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் யூடியூப்பில் வரீங்க, நீங்கள் இன்ஸ்டாவில் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா. தென் கைஸ் நான் சொல்லுவேன், எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் முடியுமா அதெல்லாம் நினைக்காம யூடியூப் ஜர்னி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜர்னி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். கைஸ் ஹார்ட்லி ஒர்க் பண்ணுங்க, நல்ல வீடியோஸ் போடுங்க, கண்டென்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் கைஸ் இந்த ஜர்னியை தாண்டி இந்த கஷ்டத்தை தாண்டி தென் கைஸ் அவங்களுக்கும் வியூஸ் கம்மியாக போயிருக்கும். அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இன்னைக்கு மேலே போயிருக்காங்க. இன்ஷால்லா நாமளும் அப்படி ஒரு நாள் மேலே போகும். கைஸ் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம், முன்னேறுவோம். இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் கைஸ். பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.